Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட் எடுக்கிறதுக்காக வெங்கல்ல லொகேட்டா இருக்க மெர்லமோட பார்க் டவுன் அப்படின்ற ப்ராஜெக்ட் பக்கம் தான் வந்திருக்கோம். இது 180 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ரெட் சாண்டல்வுட்டோட வாங்குறீங்க அப்படின்னா ஃபென்சிங் போட்டு அதுல வந்து நேம் போர்டே போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பேர்ல இப்போ செல்லம்ல பேர்ல நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அந்த செல்லம்ன்ற பேர் போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. சைட்டை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓகே, வந்தது பார்த்துறது பிரம்மாண்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பண்ணியிருக்காங்க. மரம் நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, நாங்க வாங்கும்போது 550 தான். ஓகே, ஏறி இருக்கு. 133 கிலோமீட்டர், அதாவது 10 வழிச்சாலை வரப்போகுது. அது ஸ்கொயர் ஃபீட்டு 699. நார்மலாக ஒரு புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh, ஒரு 50,000 கூட நீங்கள் கட்டலாம் சார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட் எடுக்கிறதுக்காக வெங்கல்ல லொகேட்டா இருக்க மெர்லமோட பார்க் டவுன் அப்படின்ற ப்ராஜெக்ட் பக்கம் தான் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 180 ஏக்கரில் மெகா ரெசிடென்சியல் டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க இதே நாள் தான் லான்ச்சிங்குமே. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, அவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு மெகா டவுன்ஷிப்ன்றனால ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இந்த சைட்டுக்குள்ள வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது. 180 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்கனால பிரைமரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இதுக்கான ஸ்பேஸுமே நம்ம சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவலோட இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மெர்லம் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் டவுன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து 17 ஏக்கர்ல பார்க் மட்டுமே வரப்போகுது. 7 ஏக்கர்ல ஒரு பார்க்கும் 10 ஏக்கர்ல ஒரு பார்க்கும் டோட்டலா 17 ஏக்கர்ல பார்க் மட்டுமே வருது. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 60 ஃபீட், 40 ஃபீட், 30 ஃபீட்னு ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து கோயம்பேடுக்கு பாத்தீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர். நம்ம திருநின்றவூர் பாத்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே நம்ம வந்து போயிட முடியும். ரெட்டில்ஸ் அண்ட் திருவள்ளூர் ரெண்டுக்குமே 25 நிமிஷத்துல நம்ம டிராவல் பண்ணி போயிட முடியும். ஊத்துக்கோட்டை பாத்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே போயிட முடியும். இந்த மாதிரி ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி நம்ம சைட்ல இருந்து நியர்பைலேயே பஸ் ஸ்டாப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி அவைலபிளாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ரெட் சாண்டல்வுட்டோட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு அதில் வந்து நேம் போர்டே போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பேரில் இப்போ செல்லம்ல பேரில் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அந்த செல்லம்ன்ற பேர் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபென்சிங் பண்ணி தான் கொடுத்துட்றாங்க. 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். நம்ம சைட்டுக்கு நியர்பை காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா காலேஜ், ஜிடி வித்யா மந்திர் இருக்குது. அதே மாதிரி நம்ம சைட் நியர்பைலே வெங்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நியர்பைல பஸ் ஸ்டாப்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த லே அவுட்டை. இந்த லே அவுட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு லே அவுட். ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைட் விசிட்டுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜய் சார் மூலியமா ஆல்ரெடி ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவங்க ரெஃபர் பண்ணி இன்னொரு சாருமே வந்திருக்காங்க. அவங்க எந்த பிளாட்டை புக் பண்ணியிருக்காங்க, இந்த சைட் எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். அஜய் சார் மூலிமா அவங்க வனிதா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கிட்ட அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் அந்த சைட்டை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓகே, வந்தது பார்த்துறது பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, நான் வீட்டில் கலந்துக்கிட்டு அஜய் சார்கிட்ட நான் அது டோக்கனை கொடுத்து ஒரு புக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார்? நிச்சயமாக பிடிச்சிருக்குது. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்களா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மேடம் வந்து ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடியே அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க. அதில் வந்து செம்பரங்கள் வச்சிருக்காங்க, ரெட் சாண்டல்வுட். ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா மேடம்? நல்லா பண்ணியிருக்காங்க. மரம் நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, நீங்கள் ஃபியூச்சரில் வாங்குற மாதிரி இன்னும் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? எப்படி ஐடியா இருக்கு. இருக்கு மேடம். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க சரிங்களா? இப்போ வந்து 1 இயர் ஆயிடுச்சு நீங்கள் புக் பண்ணதுலேருந்து வாங்கினதுலேருந்து சரிங்களா? அப்போ நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்ரிசியேஷன் ஆயிருக்கா இல்லை டிப்ரிசியேஷன் ஆயிருக்கா? ப்ரைஸ் ரேஞ்சு ஏறி இருக்கு. ஓகே, அப்ப நாங்க வாங்கும்போது 550 தான். ஓகே, இப்ப ஏறி இருக்கு. அதே மாதிரி மக்கள் வருகை எப்படி இருக்கு நீங்க புக் பண்ண டயத்துக்கும் இப்போ? நிறைய வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா கான்செப்ட் வந்து வெட்டி வேறு இந்த மாதிரி புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கன்ஃபார்மா. ஓகே, நாங்க வந்தப்ப இதெல்லாம் ஒரு வெறும் செடியா தான் இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது மரம் எல்லாம் வச்சு நல்லா வளர்ந்து ஓகே, நல்லா டெவலப் பண்றாங்க. ஓகே மேடம், இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ வெட்டிவேர் கான்செப்ட்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம், மோஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து சந்தன மரம் அதுவும் பார்த்தேன். ஸோ செடி எல்லாமே வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏன்னா மெயின்டெயின்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஓகே தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்களா இல்லை? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான், ஃபியூச்சர் பிளான்காக. ஓகே, நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து லான்ச்சிங் இருக்கு. அதனால மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாமே புக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க, சைட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் இந்த சைட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல 1700 ஏக்கர் தமிழ்நாடு நாளை சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 40+ யூனிவர்சிட்டிஸ் வரப்போகுது. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலே
அது நியர்பையில் இருக்க லேண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும். 40+ யூனிவர்சிட்டினா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால தான் மக்கள் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வேறு லெவலில் அப்ரிசியேஷன் இருக்கும். அதே மாதிரி growth வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் நியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏகப்பட்டது வரப்போகுது. அதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 133 கிலோமீட்டர், அதாவது 10 வழிச்சாலை வரப்போகுது. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுப்பள்ளி ஹார்பர் டு மகாபலிபுரம் பூஞ்சேரி வரைக்குமே ஒரு 10 வழிச்சாலையாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து அப்ரிசியேஷன் ஆகிடும். ஆனால் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லேயே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்களுமே இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரை கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 7 செம்மரங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி அவங்க வந்து மெயின்டெனன்ஸுமே 2 வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே நீங்கள் ஒரு கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 15 செம்மரங்கள் பிளான்டேஷன் முதற்கொண்டு பண்ணி அதே மாதிரி மெயின்டெனன்ஸுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மரங்கள் மட்டும் கிடையாதுங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிவேர். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வெட்டிவேர். ஸோ இதுவுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா, பிளாட் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 699. இவ்வளோ ஒரு மெகா டவுன்ஷிப்பில் பார்க்லாம் 17 ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த சைட்டில். இந்த சைட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸில் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியுமே வரப்போகுது. நியர்பையில் 133 கிலோமீட்டரில் 10 வழிச்சாலையுமே வரப்போகுது. ஸோ இதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன். சரிங்க சார். வியூஸுக்கும் வணக்கம். ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க சார். உங்கள் பேர் என்ன இருக்கீங்க சார்? நம்மளோட நேம் அஜய் காட்சன். ஓகே. இங்கே வந்து நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் மெர்லோமில். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ 1 இயர் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. இப்போது 1 இயராக வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு சைட்டு தான். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே சார். சரிங்க சார். இப்போ நான் வந்து வீடியோவில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். சரிங்க, தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இனிஷியலாக என்ன அமௌண்ட் பே பண்ணணும், அதே மாதிரி இப்போ ஒரு பிளாட் வாங்கணும்னா என்ன அமௌண்ட் பே பண்ணணும்? நார்மலாக ஒரு புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh, ஒரு 50,000 கூட நீங்கள் கட்டலாம் சார். ஓகே. 50,000 கட்டி கூட நீங்கள் உள்ளே வரலாம். சூப்பர். சரிங்களா? சரிங்க சார். அதே மாதிரி இப்போ நம்ம பேக் சைடில் இருக்குது சார் இந்த ரோடு. இந்த ரோடு ஆக்சுவலாக வெங்கல்லேருந்து வருது. ஆமாம் சார். இது வந்து வெங்கல். ஓகே. இங்கிட்ட எந்த சைடு சார் போகுது? இது வந்து சீத்தஞ்சேரின்னு சொல்லுவாங்க. சீத்தஞ்சேரி. ஓகே. சீத்தஞ்சேரி, ஊத்துக்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓகே. இந்த செம்மரம் வச்ச கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மண்ணு தான் வந்து இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டியான மண் செம்மரம் வளர. ஓகே. ஓகே. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பார்டரில் மட்டும் விளையும். அதனால இது ஆந்திரா மண்ணுங்கிறனால தான் நம்ம இந்த செம்மர கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இதை நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து ஒரு 500 ஏக்கர்ஸ்ல அவங்க செம்மர தோப்பே வச்சிருக்காங்க. ஓகே. ஆமா, ஆல்ரெடி அங்க செம்மர தோப்பு அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கண்ணில் தெரியுது அது செம்மரமா சார்? ஆமா, அது எல்லாமே செம்மரம் சார். ஓகே. 50% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்களாவே வச்சது தான் இந்த செம்மரம். சூப்பர். அதனால தான் இங்கே வந்து செம்மர கான்செப்டே நம்ம கொண்டு வந்தோம். ஓகே. ஏன்னா செம்மரம் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு 10% அவங்க இது பண்ணா கூட ஒரு 50 crores அவங்க சம்பாதிச்சிருவாங்க. கரெக்ட். 10% அவங்க வந்து இது பண்ணா கூட ஒரு மரம் வெட்டினாங்கன்னா திரும்ப அவங்க செடி வைப்பாங்க. திரும்பவும் அந்த 10% வந்து அடுத்த ரவுண்ட்ல வரும். ஓகே. அது ரொட்டீனா வந்துட்டே தான் இருக்கும். அதனால இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. அதனால தான் இங்க நம்ம செம்மர கான்செப்டே வச்சோம். ஓகே. இங்கல இருந்து சீத்தஞ்சேரி போற ரோடு இது நாலேஜ் சிட்டி வந்துச்சுன்னா பயங்கரமா டெவலப். ஓகே சார். இப்போ வந்து நீங்க இனிஷியலா வந்து 20 லட்சம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஆஃபர்ல 18 லட்சம் சொன்னீங்க. இல்ல சார், 20 லட்சம் ஃபுல்லா வராது உங்களுக்கு. ஓகே. ஒரு 19 lakhs வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். ஓவராலா ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து அவ்வளவுதான் வரும். சரிங்க சார். இப்போ வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ரெட் சாண்டல்வுட்டுக்கே பண்றாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் சார்? சார், ஒரு ரெட் சாண்டல்வுட் வந்து பாத்தீங்கன்னா 500 kgல இருந்து அப் டு 750 1 ton வரைக்கும் வரும். அதாவது 1000 kg வரைக்கும் வரும். இப்போ 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 50,000 rupees சொல்றாங்க ரெட் சாண்டல்வுட். 1 கிலோ வந்து 50,000 சொல்றாங்க. அப்போ மினிமம் ஒரு 500 kg எடுத்து என்ன ரேட் ஆச்சு சார்? ஓகே. அந்த அமௌண்ட் வந்துடும். அந்த அமௌண்ட் வந்து நான் இன்னைக்கு ரேட்டுக்கு சொல்றேன். இப்போ சீனாவாகட்டும், இன்னும் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி ஆகட்டும், சீனாவில் ஃபுல்லாகவே டீ வந்து இதை தான் குடிக்கிறாங்க. ரெட் சாண்டல்வுட் தான் டீயாக குடிக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக், அப்புறம் மெடிசன் எல்லாத்துக்குமே இந்த ரெட் சாண்டல்வுட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்க. ஓகே. பார்க்குற மக்கள் உங்களுக்கே தெரியும் ரெட் சாண்டல்வுட்னால என்ன ஒரு டிமாண்ட் இருக்குன்னு. டிமாண்ட் உள்ள ஒரு மரத்தை தான் இவங்க வந்து லேண்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெட்டிவேர் கான்செப்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்களும் லேண்ட் வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க சார். இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாங்க சார்? சார், ஒரு சின்னதாக என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. ஓகே. நான் ஃபியூச்சரில் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு குழந்தை வந்து 1st standard படிக்கிறாங்க. நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து
அந்த குழந்தைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக இங்கே பண்ணலாம். பண்ணிடலாம். ஓகே. 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கும். ஓகே. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு 16 lakhsல இருந்து ஒரு 19 lakhsக்குள்ள தான். ஆனால் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தா 3 கோடி இருக்கும். ஓகே. இந்த நாலேஜ் சிட்டி வந்துருச்சுன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி வந்தாலே அந்த இடத்துல எவ்வளோ டெவலப்மெண்ட் வரும், எவ்வளோ அந்த இடம் டெவலப் ஆகும்னு தெரியும். ஆமாம் சார். இங்கே வந்து 50 கண்ட்ரீஸ்லேருந்து 50 யூனிவர்சிட்டி வருது. சூப்பர். ஜப்பான், கனடா, அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு. ஜெர்மன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அடிக்கல் நாட்டும் போது ஜெர்மன் கம்பெனிலாம் வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஒரே ஒரு யூனிவர்சிட்டி வந்தாலே பெரிய டெவலப்மெண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்துச்சு, அந்த இடம் பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆச்சு. இங்கே 50 யூனிவர்சிட்டி வந்துச்சுன்னா இந்த இடம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்னு பார்த்துட்டு வேற மாதிரி ஆயிடும் சார். இந்த இடம் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு 3க்குமே தான் பார்டர். ஓகே. அதனால இங்கிருந்து நீங்க வந்து பரந்தூர் ஏர்போர்ட் போக முடியும், ஓகே. மீனம்பாக்கம் போக முடியும், ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும், எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல வருது. ஃபியூச்சர்ல மெட்ரோ கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால சிட்டி டெவலப்மெண்ட் ஆகும்போது எல்லாமே சிஎம்டிவா மாறும். ஒன்றும் இல்லை சார், ஒரு யூனிவர்சிட்டி வந்தாலே டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா 50 யூனிவர்சிட்டி வந்தால் இந்த இடத்தோட வேல்யூ வந்து 10 மடங்கு அதிகமாயிரும். கரெக்ட் சார். அறிவிப்பு கொடுத்து அந்த அடிக்கல் நாட்டும் போதே இதோட வேல்யூ அதிகமாயிருச்சு. ஓகே. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா என்ஆர்ஐ கஸ்டமர் நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஃபாரின் இருக்கவங்க துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த நாலேஜ் சிட்டியோட பவர் என்னன்னு சொல்லி தெரியுது. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன், ஒரு கொஞ்சமாக அமௌண்ட் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு நாலேஜ் சிட்டி வரப்போகிற, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு 50 யூனிவர்சிட்டி வரப்போகிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இடம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இங்கே வேலை செய்கிற அத்தனை டீச்சர் 1 lakh ஒர்க் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க அத்தனை பேர் வேறு எங்கே போய் தங்குவாங்க? ஆப்போசிட்டில் தான் தங்குவாங்க. கரெக்ட். உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாஃப் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மால் கட்ட போகிறோம், ஸ்கூல் கட்ட போகிறோம், காலேஜ் இன்னும் எல்லாமே கட்ட போகிறோம். பார்க் இருக்குது, எல்லா பெனிஃபிட் இருக்குது. சூப்பர். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே உள்ள அலர்ட் உள்ளே வந்துடும், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே வரப்போகுதுங்க. இந்த லே அவுட்ல என்னன்னா அண்ணா நகரோட ஸ்ட்ரக்சர் எப்படியோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு கிரவுண்டு தான். ஓகே. மினிமமே ஒரு கிரவுண்டு தான், அதுக்கு மேலே தான் எல்லாமே. சூப்பர். அந்த அண்ணா நகர் ஸ்ட்ரக்சர் அதனால தான் இன்னும் வரைக்கும் 60 feet ரோடு, 40 feet ரோடு, 100 feet ரோட்னால தான் அண்ணா நகர் இன்னும் வரைக்கும் ஃபேமஸாக இருக்கு. கரெக்ட். அதுக்கு பக்கத்தில் வில்லிவாக்கம் இருக்கும், அதோட வேல்யூ ஒன்றும் இருக்காது. ஆனால் அண்ணா நகர் போனீங்கன்னா 30,000 rupees per square feet. ஓகே. வில்லிவாக்கத்தில் வெறும் 6,000 rupees தான். ஏன்னா அந்த ரோடு ஃபெசிலிட்டி. ஓகே. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி இருக்கு. பக்காவான ஏரியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. ஓகே சார். நீங்கள் கையில் வச்சிருக்கிற அமௌண்ட்டை கையிலே வச்சிருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எஸ்ஐபி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், நீங்கள் என்ன வேணால் போங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரவே வராது. ஓகே சார். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உடனே புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்கில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சைட் விசிட்டுமே ஃப்ரீயாகவே கேப் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க, ஸ்கில் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ.